அடுத்த ஒரு படத்தில் விஜய் 70ங்கிற படத்தில் வந்து அநேகமாக இதை வந்தாலும் வரட்டும், வராமல் போனாலும் போகட்டும், அடுத்த படத்தை அறிவிக்கிறேன்னு அறிவிப்பார். ஆனா அவர் சொல்லியிருக்காரு, இதுதான் என்னோட கடைசி மூவின்னு. அதே மீறி பண்ணும்போது எப்படிதான் அது அது வந்து அவர் சொல்லுவார். பட் ஆரம்பத்திலிருந்து சில நெருக்கமான திரைப்பட பத்திரிகையாளர்களுக்கு வந்து தெரியும், அவருக்கு வந்து இது கடைசி படம்லாம் கிடையாது. அவர் கண்டிப்பாக இன்னொரு படத்தில் அவர் நடிப்பார். அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 இயக்குனர்கிட்ட கதை கேட்டு வச்சிருக்காரு. அதனால இது வந்து அவர் கடைசி படங்கிறது வந்து இந்த தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த வேலைகள் இருக்குது, நான் திரைப்பட பணியை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடியறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அவருடைய அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும். அது வந்து அவ்வளோ ரகசியமாக சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வினோத்தே வந்து அடுத்து ஒரு கதை சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். வினோத்தே வந்து இன்னொரு கதை சொல்லி அதை ஓகே பண்ணி அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் முடித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல். எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டால் கோட் ஆஃப் கான்டக்ட் படி திரைப்படத்தில் வந்து திரைப்படத்தை மூலமாக தேர்தலுக்கு ஆன பிரச்சாரமாக தான் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இது வந்துடும். அதனால் இந்த படம் வராமல் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.